காரைக்குடி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக தலைவர் சொக்கலிங்கம் பேசுகிறேன். இங்கு காரைக்குடி சந்தை பருவம் 5 நடைபெறுகிறது. இது 5வது முறையாக நடத்துகிறோம். முதலில் 2019ஆம் ஆண்டு MLM கல்யாண மண்டபத்தில் 80 விமன் entrepreneurs. The main idea of this காரைக்குடி சந்தை is to promote the women entrepreneurs. முதலில் 2019இல் MLM கல்யாண மண்டபத்தில் 50 விமன் entrepreneurs பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தென் 2000 ஊடால கோவிட் வந்துருச்சு. 2022இல் 80 விமன் entrepreneursஸை வச்சு ராணி மெய்யம்மை ஹாலில் நடத்தினோம். திரும்ப 2023இலும் ராணி மெய்யம்மை ஹாலில் 90 விமன் entrepreneurs பங்கு பெற்றார்கள். அதன் பிறகு வளர்ச்சிக்காக YMCA ராயப்பேட்டாவில் 120 விமன் entrepreneursக்கு இடம் கொடுத்து 2024இல் நடத்தினோம். 2024இல் எங்களுக்கு கார் பார்க் இஷ்யூ வந்ததினால் இன்னும் சற்று பெரிய இடம் வேணும் என்று எல்லோரும் வரும் விமன் entrepreneurs விசிட்டர்ஸ் எல்லாரும் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த வருடம் நாங்கள் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் துவங்கியுள்ளோம். 146 ஸ்டால்ஸ் இடமளித்துள்ளோம். கார் பார்க் 750 கார் பார்க் உள்ளது. மிகுந்த சிறந்த முறையில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது வரை 1000 பேர் வந்துள்ளார்கள். 10,000 to 15,000 வரலாம் என எதிர்பார்க்கிறோம். அதற்கு தகுந்த எல்லா ஏற்பாடுகளும் செய்துள்ளோம். 146 ஸ்டால் வந்துள்ளது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் குட்டீஸ் கார்னர் என்று ஒரு ஸ்டால் அமைத்து கொடுத்துள்ளோம். அதன் நோக்கம் என்னவென்றால் குழந்தைகள் இளம் வயதிலேயே தொழில் செய்ய வேண்டும் என்பது. இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் தான் வருது. நம்மளே ஒரு முதலாளியாக இருந்து தொழில் செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால் அந்த குட்டீஸ் கார்னரில் அந்த யங் சில்ட்ரன் அவங்க கைவினை பொருட்கள் அவங்களே மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். சென்ற வருடம் இதை ஆரம்பித்தோம். அப்போது 30 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருடம் எங்களுக்கு அதிகமான அளவில் பார்ட்டிசிபேஷன், கிட்டத்தட்ட 70 குழந்தைகள் ரெஜிஸ்டர் பண்ணியுள்ளார்கள். அண்ட் முதல்ல ஒரு ஸ்டால் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ்னால 2 ஸ்டால் கொடுத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு 8 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 8 மணி நேரத்துக்கு 64 ப்ளஸ் ஓவர்ஃப்ளோ சில்ட்ரனையும் சேர்த்து 70 குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகள் அவர்கள் செய்த பொருட்களை அவர்களே விற்பனை செய்து அந்த காசை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு ஸ்கீம். இதுதான் குட்டீஸ் கார்னர். அதை இப்போ நியூ டேர்மாக கிட்ஸ் குரோனர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு. இப்போ அது இப்போ ஹிந்து அண்ட் நியூ ஸ்டுடியோவில் அந்த டேர்மை எழுதியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இளம் வயதினிலே தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது என்பது எங்கள் நோக்கம். அது நிறைவேறும் என்று நம்புகிறோம். இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் தொழில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வர மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. அதற்கு நாங்கள் வாய்ப்பளித்தோம் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்றது. மேலும் செட்டிநாட்டு பாரம்பரிய உணவு ஏற்பாடும் செய்துள்ளோம். செட்டிநாட்டு உணவு தலைவாழை இலை சாப்பாடு ஏற்பாடு செய்துள்ளோம். 500 ரூபாய் என்று ஃபிக்ஸ் செய்துள்ளோம். சாப்பாடு சிறப்பான முறையில் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் தொடங்கும் 12 மணிக்கு துவங்கும். மற்றும் எல்லா ஸ்டால்லையும் விசிட் பண்ணி எல்லோருக்கும் வணக்கம். காரைக்குடி நகரத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர் ராமசாமி பேசுகிறேன். இது பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு நிகழ்வு. பெண்கள் தொழில் முனைவோருக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இன்னைக்கு 140 ஸ்டால் ஏற்பாடு செய்யணும். அதுக்கு மேலும் எங்களுக்கு நிறையா ஸ்டால் ஆர்வத்தோடு வந்தாங்க. அதுக்கு மேலே எங்களால் செய்யலாம். இது நம்மளுடைய செட்டிநாட்டு பாரம்பரியம், கலாச்சாரம், பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இங்கே
ஒரே இடத்துல கொண்டாந்துருக்கோம். எங்களுக்கு 72 ஊர் இருக்குது. 72 ஊர்லேயும் உள்ள எல்லா பாரம்பரிய பொருட்களையும் சென்னையில் ஒரே இடத்துல கிடைக்க வைக்கணும். மக்களுக்கு ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து பகிர்ந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் வந்து தங்கம், வைரம், செட்டிநாட்டு புடவைகள், இந்த கண்டாங்கி சேலைகள், எங்களுடைய பாரம்பரிய ஆன்டிக் பொருட்கள், கூடைகள், பலகாரங்கள், மசாலா பொருட்கள், பலவிதமான பொருட்கள் வீட்டிலிருந்து பெண்கள் தயாரிக்கும் பொருட்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய தொழில் முன்னேறுவதற்கான ஏற்பாடு செய்யணும். இது ஒரு நாள் நிகழ்வாக நாங்கள் பண்ணாலும் இந்த ஒரு நாளில் பண்ணுற இது வந்து அவங்களுக்கு வருஷம் பூரா அவங்களுக்கு அவங்க பிராண்டிங் ஆகி அவங்களுடைய ப்ராடக்ட் விற்பதற்கான ரொம்ப முயற்சி நாங்களே இருக்கிறோம்.